ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கப்பு மட்டும் தண்ணி இருந்தால் போதும், பாத்திரம் ஃபுல்லாகவே பளிச்சுன்னு மாற்றிடலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி டிஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன். இது போல் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முகத்துக்கு பவுட்ரு போடுவோம் இல்லையா, அந்த பவுடர் நீங்கள் கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் மேலே நீங்கள் கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரே ஒரு கருப்பை மட்டும் எடுத்துக்கலாங்க. கருப்பம் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி நீங்கள் டிஷ்யூ பேப்பர் மேலே அப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த டிஷ்யூவை நீங்கள் 4 பக்கமும் மடித்து நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மடித்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து நீங்கள் மாட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேஃப்டி பின் எடுத்துக்கலாங்க. சேஃப்டி பின் எடுத்து இந்த டிஷ்யூ மேலே அங்கங்கே சின்ன சின்ன ஹோல்ஸாக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கல. நம்ம துணி வைக்கிற கப்போர்டு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் நமக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி வராமல் இருக்க கபோர்டு உள்ளுக்குள்ளே இது போல் வச்சு விட்டால் போதும். நீங்கள் எப்போ கபோர்டை ஓப்பன் பண்ணாலும் சரிங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கற்பான் பூச்சியும் பல்லுமே நமக்கு கபோர்டுக்குள்ளே வரவும் செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா பவுடர் டப்பா எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் முகத்துக்கு போடக்கூடிய பவுடர் டப்பா நம்ம ஃபுல்லாக வாங்கி வைப்போம். நம்ம யூஸ் பண்ண நமக்கு பவுடர் ஃபுல்லாக நமக்கு காலி ஆகிடுங்க. ஆனால் இருந்தாலுமே கொடுங்க, அந்த பவுடர் டப்பா உள்ளுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கும். அது தெரியாமல் நம்ம நிறைய பேர் கீழே தூக்கி போடுவோங்க. அந்த மாதிரி தூக்கி போடாமல் பவுடர் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டப்பா மேலே பாருங்கள், மூடி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, நல்லா டைட்டாக நமக்கு இருக்குங்க. ஒரு கத்தி வச்சு லைட்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த மூடி நமக்கு ஓப்பன் ஆகிடுங்க. ஒருவேளை ஓப்பன் பண்ண முடியலனா நீங்கள் ஒரு பழைய கத்தி வச்சு கேஸில் ஹீட் பண்ணிட்டு நீங்கள் அந்த டப்பாவை நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த பவுட்ரு உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது பாருங்கள். அதில் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு பவுடரே வேஸ்ட்டே ஆகாதுங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரிசி பேக் 1 போல் எடுத்துருக்குங்க. இந்த அரிசி பேக்கை நம்ம எப்படி ரியூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அரிசி பேக்கை நல்லா லென்த்தாக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி பேக்கை நம்ம கட் பண்ணிக்க போகிறோங்க. அதுக்கு நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்துகிட்டு நமக்கு எந்த அளவுக்கு பை லென்த்தாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அரிசி பையை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. மேலே கட் பண்ண பீஸ் நமக்கு தேவைப்படாது, அதனால் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரிசி பேக்கை நம்ம கட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பேக் ஓரங்கள் 2 பக்கமும் நீங்கள் ஒரு 4 இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம கட் பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பக்கமும் நம்ம ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சிசரை ஒரு ஓரம் நீங்கள் வச்சுட்டு அந்த பையை நமக்கு இது போல் ஓப்பன் ஆகணுங்க. இது அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கிழிஞ்சு போனால் பழைய கட்டை பேக் இருந்துச்சுன்னா அதோட கைப்பிடி கட்டையெல்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் தூக்கி போடாமல் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கட்டை எடுத்துக்கலாங்க. கட்டையை எடுத்து நீங்கள் அந்த அரிசி பை இருக்கு இல்லையா, நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த அரிசி பை மேலே சென்டரை வச்சு இது போல் மடிச்சு விட்டுட்டு நம்ம எப்போதும் போல் ஊசி நூல் வச்சு நம்ம தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் மேல் தையல் நீங்கள் பெருசாக நீங்கள் போட்டுக்கணுங்க. நம்ம எப்போதும் போல் துணியில் கிழிஞ்சு போயிட்டால் மேல் தையல் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. நான் தைச்சிட்டு காமிக்கிற பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே நான் தைச்சி எடுத்துக்கிட்டேன். அது லாஸ்ட்டாக நீங்கள் முடிக்கும்போது நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் நம்ம தைச்சிட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பக்கமும் இன்னொரு கட்டை குச்சை வச்சு நீங்கள் அதே போல் மடித்து நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 பக்கமும் கட்டை குச்சை வச்சு நீங்கள் 2 பக்கமும் நூல் போட்டு நல்லா டைட்டாக நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து இந்த கட்டை பேக் சென்டரில் கைப்பிடிக்காக ஒரு சின்னசாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம சர்க்கிள் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு நீங்கள் சின்னதாக நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
இப்போ பாருங்கள் நம்ம 2 பக்கமும் நம்ம கட் பண்ணியாச்சுங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கட்டை பேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி கட்டை பேக் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும், நம்ம மார்க்கெட் போகிறதுக்கு டிமார்ட் போகிறதுக்கெல்லாம் நமக்கு நல்லாவே வெயிட் தாங்குங்க, நமக்கு கலண்டே விழுகாது, அந்தளவுக்கு நல்லா நமக்கு ஹெவியாக இருக்கும். இதுவே நீங்கள் நார்மல் கட்டை பேக்காக இருந்தால் நமக்கு அருந்துமே போயிடுங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு கட்டை பேக் நல்லா ஹெவியான வெயிட்டும் தாங்கும், நமக்கு அருந்துமே போகாதுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம ரவையெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தாங்க நமக்கு ரவை பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வண்டு புழு பூச்சி நூலாம்படை நமக்கு எதுவுமே வராதுங்க. நீங்கள் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சரி, அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சரி, இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 காஞ்ச மிளகா, வறுத்தெடுத்த காஞ்ச மிளகாவை நீங்கள் டப்பாக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரவை ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரவை ஃபுல்லாக நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மறுபடியும் நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கணுங்க. காஞ்ச மிளகா வறுத்தெடுத்த காஞ்ச மிளகா தாங்க, அந்த காம்போடவே நீங்கள் எடுத்துக்கலாங்க. காம்போடவே எடுத்து நீங்கள் அந்த ரவை உள்ளுக்குள்ளே நீங்கள் மேலால் நல்லா வச்சு விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், கரெக்டாக நீங்கள் ரவை உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது அந்த ரவை நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதோட வாசனைக்கே பார்த்தீங்கன்னா வண்டு புழு பூச்சி நமக்கு வராது, நூலாம்படியும் நமக்கு ரவைக்குள்ளே வராதுங்க. நல்லா டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு கப்பு மட்டும் தண்ணி இருந்தால் போதுங்க, நம்ம கிச்சன் ஷெல்ஃபில் இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாகவே நமக்கு பளிச்சுன்னு மாறிடுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாதி கப்பலுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு மூடி போல் மட்டும் வினிகர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இட்லிக்கு போடக்கூடிய சோடா இருக்கு இல்லையா, அது ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கப்பை எடுத்து லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணி விடுங்க. அப்போ தாங்க நமக்கு தண்ணி, அந்த வினிகரு, சோடா 3மே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பை ஒரு ஓரம் நம்ம வச்சுக்கலாங்க. ஒரு நல்ல கிளாத் நம்ம எடுத்துக்கலாங்க. நல்ல கிளாத் எடுத்து நீங்கள் தண்ணியில் நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நனைச்சதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க. இந்த டிப்ஸு எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாக்ஸில் நம்ம அடிக்கடிக்கு க்ளீன் பண்ண மாட்டோங்க, எப்பயாச்சும் மட்டும் தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா. அதனால் நமக்கு அந்த பாக்ஸ் மேலே நிறைய அழுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, புது பாக்ஸாக இருந்தால் நமக்கு பழைய பாக்ஸ் மாதிரி ஆகிடுங்க. அந்த பாக்ஸ் மேலே நமக்கு எண்ணெய் பிசுக்கு, அழுக்கு கரை, துருப்பிடிச்ச கரை, எந்த கரையாக இருந்தாலுமே இந்த தண்ணியை தொட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த பாக்ஸ் நமக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போலவே ஆகிடுங்க. நான் இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸில் அழகாக நான் தொடச்சிட்டு காமிக்கிறேன். இந்த பாக்ஸ் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது, நீங்களே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீல் பாக்ஸு, பிளாஸ்டிக் டப்பா, எல்லா பாக்ஸுமே நீங்கள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்க முடியுங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி ஷெல்ஃபில் வைக்கும்போது என்ன ஆகும்னு நமக்கு எறும்பு தொல்லை இருக்காது, கரப்பான் பூச்சி, பள்ளி தொல்லை எதுவுமே நமக்கு இருக்காதுங்க. பாத்திரமும் நமக்கு புதுசு போலவே இருக்குங்க. நான் இப்போ பாருங்கள், ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இதே போல் இன்னொரு பாக்ஸுமே எடுத்து நான் க்ளீன் பண்ணிக்கிட்டுங்க. அழுக்கு கரை, துரு பிடிச்ச கரை எல்லாமே நமக்கு போயிடுச்சுங்க. இதே மாதிரி நான் ஷெல்ஃபில் இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நான் ஷெல்ஃப்லேயும் வச்சுட்டுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பாத்திரம் க்ளீன் பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.